நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. என்ன மச்சான், நான் இருக்கிற இடத்த சொல்ல வேணானா? பையன் சொல்லிட்டானா? நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல சொல்லு 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 சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். குத்துனா பெரிய பீட்ரு இவரு. அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. நான் வீரன். எனக்கு வந்து படையில அந்த சண்டைக்கு நான் தனியா தான் போவேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண மச்சான் என்னை அடிக்க வர்றான், 4 பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போ. வந்து நாய் நரி கிடையாது, நான் புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காதா? எடுத்ததா. புலி நக்குனால நீ செத்து போயிடுவே. உனக்கு புலி மாதிரி தப்பு. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி. சரி சரி சரி, அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாது. ரங்கராஜ் பாண்டே. ஏயா சும்மா? அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். ஆனா பாண்டேக்கு தெரியும், தெற்கு வடக்கு இல்ல, முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம். யாரா நீ? யாரு? அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஹரிகர ராஜா சர்மா. இந்த வெறு பேத்திர வேலை வேணாம், போடா. ஐயா எச் ராஜா, அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். சரியான லூசு கூடமா, லூசு கூட. உண்மையிலே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போலீஸ் போவோம். நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும். சீமானுடைய உண்மையான பேர் என்ன? சைமன். அவங்களோட அப்பாவோட பேர் என்ன? செபாஸ்டின். செந்தமிழ்ல இருந்து மாத்திக்கிறாப்ல. நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா, வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்னுட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை. அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. மாப்ள இங்க வச்சு அடிச்சா பத்தாதா, நம்ம பெட்டல வச்சு அடிக்கணும்டா. சார், பண்றது முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, மேல போய் நேர்த்திக்கடன் செலுத்துறது, ஆடுகோழி வெட்டினது, சாப்பிட்டது, பரிமாறினது எல்லாம் இந்துக்களும் பண்ணிருக்காங்க. சேர்த்தா சார் சொல்றேன். அந்த முட்டாளுகளும் சேர்த்தா சொல்றேன். அந்த முட்டாளுகளும் சேர்த்தா சொல்றேன். சார், என்னுடைய நம்பிக்கை, நான் அதை பண்றேன்னு ஒரு இந்து சொன்னாலும் அவனை முட்டாள்னு நீங்க சொல்றீங்கன்னா அது என்ன வாதம்? முட்டாள் தான் அது. வந்துட்டாயா வந்துட்டாயா காடி விஜயலட்சுமி புகாரின் பேரில் சீமான் மீது தொடுக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிப்ரவரி 19 தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். சரி பரவாயில்ல, அதையே ஏன்டா குடாஞ்சு கேக்குறீங்க? அன்றைய தினமே விசாரித்து அன்றே உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி 2011 வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி ஹைகோர்ட்டில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. யாராரு என்ன செய்யுங்க தப்பில்லை, ஆண்ட ஒருத்தர் அவனும் தெரியல. இந்நிலையில் வழக்கை ரத்து செய்வது தொடர்பாக விளக்கம் பெற விஜயலட்சுமி ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு வழக்கு பட்டியலிடப்படவில்லை. நீதிபதி GK இளந்திரையன் முன்பு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில், நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இந்த வழக்கு இத்தனை ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது ஏன் என நீதிபதி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போக்கு. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 376 பிரிவில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கு என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் முகிலன் தன்னுடைய வாதத்தை தெரிவித்தார். சீமான் இவ்வளவு தூரம் பேசினாரு, திமுக எதிர்த்து இவ்வளவு உறுதிப்பட நிக்கிறாரு. இன்னொரு பார்வையை நான் தள்ளி வைக்கல. அப்படி நின்ன சீமான் ஏன் டெபாசிட் வாங்கலைங்கிறது அவர் எந்த தேர்தலையும் பெருசா வாங்கினதே இல்லையே. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ரொம்ப பெருசா நாம் தமிழர் வாங்கினதே கிடையாது. இப்ப ஏன் டெபாசிட் வாதிப்பட பிரதான கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிற நிலையில நீங்கள் சொன்ன தத்துவங்கள், நீங்கள் சொல்ற கருத்துக்கள் தமிழ் தேசியங்கிற அளவுக்கு உள்ள கூட போகலைன்னா சமகால அரசியலை பத்தி நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருந்திருந்தால் இந்த 60,000 90,000 மாறுதல திமுக போய் போட்டா இல்லையா, அந்த 30,000 பேர்ல ஒரு 15,000 பேரை நாம் தமிழருக்கு போட்டு என்ன
சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. அதானே 10,000 25,000 மாதிரி அந்த 10,000 எதுங்கிறதுக்கு கணக்கு வருது. ஒரு அப்பா தான் எல்லாம் பேச முடியும், எதுக்குமே ஆதாரம் கிடையாது. அப்ப எங்களுடைய ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்னு சொன்ன பிஜேபியுடைய வாக்குகள் தான் அங்க போயிருக்குங்கிறத அந்த அரித்மெட்டிக் காட்டுது. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. அப்போ என்ன நடந்தாலும் திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குரூப் மனசை மாத்திக்கிட்டு திமுகவுக்கே போட தயாரா இருக்கிறாங்களே தவிர நாம் தமிழருக்கோ அல்லது வேறு யாருக்கும் நோட்டாவுக்கோ போடல. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி டார்ச்சர்லாம் ஆன உடனே காவல்துறை ஏசி கௌதமன் சருக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தினேன், காவல்துறைக்கும் தெரியப்படுத்தினேன். கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? அவங்க யாரும் வந்து அந்த இடத்துல இருந்து இமிடியேட்டா ஷிஃப்ட் பண்ற வேலையை பண்ணல. சம்திங் ராங். நானும் பார்த்தேன். எங்களுக்கு 5 மணி வரைக்கும் தான் டைம் இருந்துச்சு. காலையில ஒரு 3 மணி டைமுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் தம்பிக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு தம்பி, இந்த இடத்துல எங்களை போட்டு வச்சு இந்த மாதிரி சாகடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட சொல்ல, நான் தீர்த்திக்கிறேன் வாமா. ஐயோ, யாரு பெத்த பிள்ளையோ காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டமா. சாட்டை துரைமுருகன் தம்பி தான் உடனே பாலசுப்ரமணியம் என்ற வழக்கறிஞர் அமைச்சு அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி என்னோட இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களை வெளியில எடுத்து வாபஸ் கொடுத்துட்டு நீங்க அப்படியே நைட்டு உங்க அக்காவை கூட்டிட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வங்கி கணக்குல ஒரு 50,000 ரூபாய் போட்டு விட்டு என்னை வந்து போக வச்சாங்க. ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன் இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும். இப்படி நான் வந்து கேட்டேன், இன்னும் 2 நாள் தங்கிட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே ஏதாவது பண்ணிட்டு போலாமா அப்படின்னா, இல்ல நீங்க நைட்டே வந்து அப்படியே இதை வாபஸ் கொடுத்துட்டு நீங்க அப்படியே நைட்டே உங்க அக்காவை கூட்டிட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வங்கி கணக்குல ஒரு 50,000 ரூபாய் போட்டு விட்டு என்னை வந்து போக வச்சாங்க. சோ இன்னைக்கு சீமான் அவர்கள்ட்ட கேக்குறேன், வெளியில வந்து நின்னுட்டு என்னமோ ஒண்ணுமே நீங்க பண்ணாத மாதிரி என்கிட்ட பண்ணாத மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? மதுரசலமோட விஷயம் இன்ட்ராகேஷன் ஆச்சா? காவல்துறை பண்ணாங்களா? இன்னைக்கு மதுரசலம் வந்தானா? இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க மாணிக்கம். இல்லாட்டி நீங்க வந்து 2011 நீ ஒரு 5 வாட்டி மதுரைல கூட்டிட்டு போய் பிணையில இருக்குமோ பண்ணீங்களே, அதெல்லாம் வெளியில வந்துச்சா? இப்ப சாட்டை துரைமுருகனோட கால் லிஸ்ட் எடுத்தா என்கிட்ட பேசிருக்கிறதுன்றதே நேத்துல இருந்து கண்டினியூஸா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது வரும் இல்லையா? விவரமா சொல்லுப்பா. நானே வந்து சாட்லாம் காட்டிட்டு இருக்கிறேன். அப்போ யார் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க, யார் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க? நீங்க வந்து மான நஷ்ட வழக்கெல்லாம் போடுங்க, நான் மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஓகே, மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து திரும்பியும் நான் எல்லாம் ப்ரூவ் பண்ணி நான் காட்டுறேன் ஓகே. இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். இந்த பாலியல் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு பொண்ணால வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ண முடியாம இருக்கலாம். நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. ஆனா மிச்ச விஷயங்களா நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதெல்லாம் உண்மை தானே. நான் மூட வைப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ நீங்க வந்து அச்சுறுத்தல், நீங்க போலீஸ்க்கும் அச்சுறுத்தல் கொடுத்து போலீஸ் வந்து இன்னைக்கு ஒண்ணுமே சார்பா ஒண்ணுமே வெளியில வந்து பேசலையே, ஒண்ணுமே பேசலையே. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. மதுரை செல்வம் இன்ட்ராகேஷன் பண்ணல. இந்த விஷயத்துல வந்து நான் என்னத்துக்கு அப்போ மதுரைக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி கூட்டிட்டு போகப்பட்ட அப்படின்ற இன்ட்ராகேஷன் பண்ணப்படல. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். இப்போ 2 நாளா எங்களை அமுச்சு கொடுத்துருக்கிறதே சாட்டை துரைமுருகன் தான். போலீஸ் வந்து எடுக்க சொல்லுங்க, கால்ஸ்லாம் எடுத்து என்னோட கால்ஸ் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் சாட்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்க. சாட்டை துரைமுருகன் தான் எங்களை வந்து சென்னையில இருந்து பெங்களூருக்கே அமுச்சுது. சோ இதுக்கு என்ன சொல்ல போறாராம் சீமானு? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. நான் சொல்றேனே, என்னை ஏதோ ஒரு பொய் சொல்ற ஒரு பொண்ணு மாதிரி சீமான் பிரசன்ட் பண்ண பார்த்தார் அப்படின்னா இந்த போர் முடியவே முடியாது அப்படின்ட்டு நான் வந்து பிரஸ் கிட்ட திரும்பி நான் வந்து உறுதிப்படுத்தேன். உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா 15 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பத்தி கவலைப்படாம கொண்டாடிட்டு தான் இருந்தீங்க. எல்லாம் அரசு இல்லாத என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு மனைவி, எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை. எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger.
எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.